கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல்லில் நாம் தமிழர் கிள்ளியூர் வேட்பாளர் ஹிம்லரை ஆதரித்து சீமான் வாக்கு சேகரித்து வருகிறார். நேரலை காட்சிகளை பார்க்கலாம். இஸ்லாமியவனும் தமிழனாகல, தமிழன் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறான். புரிஞ்சுக்கிட்டு இருக்கணும். சிறுபான்மை பெரும்பான்மை, சிறுபான்மைன்னு சொல்ற ஸ்டாலின் பெரும்பான்மையோட ஏய் சிரிக்காம சொல்லு பதில். சிறுபான்மைன்னு சொன்ன எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் பெரும்பான்மையா? எப்படி பெரும்பான்மை? மதத்தை வச்சுதான் மனிதனை கணக்கிடுறானா? நீ மொழி சிறுபான்மை, நீ லிங்குஸ்டிக் மைனாரிட்டி. நீ பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கு, மருத்துவமனை கட்டுறதுக்கு, கல்லூரி கட்டுறதுக்கு அனுமதி எப்படி வாங்கின? லிங்குஸ்டிக் மைனாரிட்டின்னு பெர்மிஷன் வாங்கின. நீ மொழி சிறுபான்மைன்னு சொன்ன. இங்க மொழி பெரும்பான்மை. எப்படா நீ சிறுபான்மைன்னு சொன்ன? எப்படி? டேய், நான் இன்னைக்கு இந்து மாறிக்கிறவேன் கிறிஸ்தவனா, இந்து நாளைக்கு மாறிக்கிறவேன் இஸ்லாமா, கிறிஸ்தவன் மாறிக்கிறவேன் இஸ்லாமா. மதம் மாறிக்கொள்ள முடியும், மொழியும் இனமும் மாறிக்கொள்ள முடியாதது. அதாங்க அடையாளம். இந்தியாவில் 29 மாநிலம் பிரிக்கப்பட்டிருக்கு, 8 ஒன்றிய பிரதேசம் இருக்கு. சாதி வழிய மாநிலம் பிரிக்கலையே. தெலுங்கு ரெட்டியாருக்கு ஒரு சாதி, நாடாருக்கு ஒரு மாநிலம், அப்படி பிரிக்கலையே. தேவருக்கு ஒரு, அப்படி பிரிக்கலையே. மதத்துக்கு இந்துக்கு ஒரு மாநிலம், கிறிஸ்தவருக்கு ஒரு மாநிலம், முஸ்லிமுக்கு ஒரு, பிரிக்கல. மொழி வழியே மாநிலங்கள், நிலங்கள், இனங்கள். தெலுங்கு அது தனி, மலையாளி தனி, தமிழ் தனி. அப்ப இது என் நிலம்டா, என் இனம்டா, என் மண்ணடா, என் மக்களடா. இந்த நிலத்தை வாழ்வது எல்லாருக்கும் உரிமை உண்டு, ஆள்வதற்கு தமிழனுக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு. அவரவர் வீட்டில் அவரவர் வாழ்வதும், அவனவன் நாட்டை அவனவன் ஆள்வதும் அடிப்படை அரசியல் உரிமை, ஃபண்டமெண்டல் பொலிட்டிக்கல் ரைட்ஸ். இதை புரிஞ்சுக்கணும். போட்டு தேவையில்லாம போட்டு குழப்பிக்காத. நீ எனக்கு போட வேணாம். எப்ப போட்டு என்னை ஜெயிக்க வச்சா? 10 வருஷமா முச்சந்திலிருந்து கத்தி தான் பாக்குறேன். இந்த மாதிரி பனைமரத்தில் மழை எஞ்ச மாதிரி கருத்து போயிட்டேன். என்ன பண்ண சொல்ற? அரிக்குது, கையெல்லாம் மூஞ்சி அரிக்குது, காந்தது. என்ன பண்ணுது? உன் கூட பிறந்து தொலைச்சிட்டனே, அப்புறம் கத்தி தானே சாகணும். காதல விழ மாட்டேங்குது. சத்தமா ஏன் பேசுற? சத்தமா பேச்சியே காதல விழல, முடி கத்தியே காதல விழல. இதுல நான் என்ன இப்படி பேசவா? என்ன நேயர்களே, இந்த தேர்தலில் நம்ம எப்பவும் போல கை சின்னத்துக்கு திமுகவுக்கு வாக்கு போடுவோம். படிச்சவன் தானே மற்றவனுக்கு, கற்றவன் தானே மற்றவனுக்கு வழிகாட்டணும். ஒரு மகத்தான மாற்றத்தை கன்னியாகுமரி தொடங்குச்சுன்னு உலகத்துக்கு காட்டுற. என்னடா திமுக வென்றுச்சு, என்னது இருந்துருச்சு? முத 60 வருஷம் ஆண்டுருக்காங்கடா. நம்ம அம்மாவுக்கு வந்து 1000 ரூபாடா உரிமை தொகை. யாரோட உரிமை? கலைஞரின் உரிமை தொகை. அவருக்கு என்ன உரிமை இருக்கு? 1000 ரூபாய் இல்ல, என்ன உரிமை தொகை? சரி கொடுத்தோல, கொடுத்த 1000 கொடுத்த. ஏன்? ஒரு நாளைக்கு 30 ரூபா வக்கு இல்லை ஆத்தாளுக்கு. 60 வருஷம் ஆண்டுடா, 1000 ரூபாய்க்கு வக்கு இல்லாம நம்ம ஆத்தாளை நீக்கி வச்சிருக்கேன். சரி கொடுத்தாங்க. ஒரு வருஷம் வர கொடுத்துட்டான்ல, 5 வருஷம் கொடுத்துட்டான்ல வச்சுக்க. ஒரு 3 வருஷம் கொடுத்துட்டாங்க. இப்ப ஆட்சி முடிஞ்சிருச்சு. அடுத்த ஆட்சிக்கு வரப்போகும்போது 2000 என் வளர்ச்சியில வருது. ஏன் 1000லிருந்து 2000 வளர்ச்சி? இதெல்லாம் வளர்ச்சி. வைத்தியக்கார பள்ளிக்கூடத்துக்கு போற பிள்ளைக்கு 1000, தம்பிக்கு 1000. 3 வருஷம் படிச்சு முடிச்சிட்டான்னா 1 இல்லை. அப்ப அந்த 1000 கிடைக்க என்ன பண்ணணும்? வேலை கொடுக்கணும். அதுக்கு திட்டம் இருக்கணும். 8000க்கு டோக்கன். என்ன வேணுமோ கடையில் போய் வாங்கிக்க. அப்ப நம்ம என்ன சொல்ல வேண்டியது? ஐயா, அந்த அண்ணா அறிவாலயம் எங்களுக்கு வேணும், இந்த டோக்கனை மொத்தமா. நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். இந்த முதலமைச்சர் பதவிக்கு வந்து எப்படியாவது என் நாட்டுக்கு நல்லது செய்யணும்னு மொத்தம் 8000 டோக்கன் நீங்க வச்சுக்கிட்டு இந்த முதலமைச்சர் பதவி எனக்கு கொடுத்து, இந்த டாஸ்மார்க்கில் சரக்கு அடிச்சு 15-20 லட்சம் பேர் என் அக்கா தங்கச்சி தாலி எடுத்திருக்காங்க. செத்து போன சித்தப்ப பேர் இப்ப உயிரை வாங்கி கொடுத்துருங்க. கேவலம். 8000 ரூபா. இவர் ஐயா வந்து எடப்பாடி 10,000 ஃப்ரிட்ஜ். அதுக்குள்ள எதை வைப்ப? காய்கறி, வெண்டைக்காய், அதையும் கொடுப்பேன். அது எங்க அப்பா விவசாயி தான் தரணும், அவன் தான் தரணும். எப்படா நம்மளை ஏமாத்துறாங்க பாரு. படிச்சிருக்கோம்னு இங்க வாடா, இலவசத்தில் கொடுக்குற பணத்தை, இழக்கிற பணத்தை எங்கிருந்து எடுப்பாயின்னு கேட்கணும்ல. 10,500,000 கோடி கடன் தமிழ்நாட்டுக்கு, 1 லட்சம் கோடி வட்டி, 10,500,000 லட்சம் கோடி கடனை வாங்கி என்ன செஞ்சாங்க? சாலையை சரியா போட்டாங்களா? பேருந்தை ஒழுங்கா ஓட்டினாங்களா? தடையில்லாம மின்சாரம் தந்தாங்களா? குடிக்க நீராவது தந்தாங்களா? படிக்க தரமான கல்வி, பார்க்க வேலை, இல்ல பார்க்க நல்ல மருத்துவம், எதையுமே செய்யாம எப்படா 10,500,000 லட்சம் கோடி கடன்? ஃப்ரீ ஸ்கீம், இலவசம். இப்ப இவங்க அறிவிச்சிருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு 1 லட்சம் கோடி தேவைப்படும். 8,000 ரூபா, அவர் 10,000 ஃப்ரிட்ஜ். அப்புறம் 1 கிலோ எண்ணெய், 1 லிட்டர் எண்ணெய், 1 லிட்டர் பருப்பு,
இதுல இன்னொருத்தர் வந்திருக்காரு பாருங்க, 2000 2500. சரிதான் சரிதான். எங்க மானம் இப்ப ஏலத்துக்கு போயிடுச்சு. எங்களுடைய மானத்தை வச்சு ஏலம் போட்டுட்டு தெரியா நீ. ஏதோ அறிவு சமூகம் யோசிச்சு பாரு. காங்கிரஸ் பாரதிய ஜனதா இதுக்காக எனக்கு வேணும்னா என்கிட்ட சொல்லு, இல்ல அலைபேசி எண் இருக்கு வாங்கி பேசு, இல்ல ஒரு கடிதம் மாதிரி போடு. ஆனா இதுக்காக தமிழ்நாட்டுக்கு காங்கிரஸ் வேணும்னே. ஏன்னா இன்னும் கொஞ்சம் பேர் தமிழங்க இருக்கான், அவங்க எல்லாம் கொண்டு குவிக்கணும். அதுக்கு வேணும், இன்னும் கொஞ்சம் உரிமை இருக்கு பறிக்கணும். ஏண்டா நீட்டுன்னு சொல்ற நீட்டு நம் பிள்ளைகளின் மருத்துவ கனவை பொசிக்க ஒரு திட்டம் கொண்டு வந்தது யாரு? காங்கிரஸ். ஜிஎஸ்டி சரக்கு மற்றும் சேவை வரி இந்த சுமக்க முடியாத வரியை திணிச்சவன் யார்? காங்கிரஸ். இந்த என்ஐஏங்கிற ஆள் தூக்கி சட்டத்தை கொண்டு வந்தவன் யார்? காங்கிரஸ். செயல்படுத்தினது யார்? ஐயா மோடி. அவன் பெத்து பேர் வச்சான், இவர் ஊட்டமா உணவு கொடுத்து வளர்க்கிறார். 2 பேரும் ஒண்ணுதான் தம்பி. பார்ட்டி சேஞ்ச் பாரதிய ஜனதா காங்கிரஸ் பிட்வீன் பார்ட்டி சேஞ்ச், நோ பாலிசி சேஞ்ச். அவங்க கொடியில வண்ணம் மாறும், கொள்கையில என்ன மாறாது. ஒரே பொருளாதார கொள்கை, ஒரே கல்விக் கொள்கை, ஒரே வெளியுறவு கொள்கை, ஒரே பாதுகாப்பு கொள்கை, ஒரே தொழில் கொள்கை ஒன்றுதான். என்ன பொருளாதார கொள்கை? தனியார் மயம், தாராள மயம், உலக மயம், 2 ஒன்றுதான். இவன் மசூதியை இடிப்பான், அவன் இடிக்க அனுமதிப்பான். அவன் மசூதி கோயில் கட்ட அடிக்கல் நாட்டுவான், இவன் கங்க்ராச்சுலேஷன் சொல்லுவான். 2 பேருக்கு என்ன வித்தியாசம் கண்ட? என்ன வித்தியாசம் கண்ட? இல்ல காங்கிரஸ் திமுக வந்தாதான் கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்பா இருக்கும். அப்ப இறைமகன் இயேசுவை பாதுகாக்க மாட்டாப்ல, பாதுகாக்க மாட்டாப்ல. சும்மா ஒப்புக்கு போய் செபிச்சுக்கிட்டு இருக்க நீ. ஆண்டவர்கிட்ட பாவத்தை ஒப்பு கொடுத்தா மன்னிச்சிருவாரு. அதனாலதான்டா நீங்க திருப்பி இந்த திமுக காங்கிரஸ் ஓட்டு போட்டீங்க. நீ என்ன பாவம் செஞ்சாலும் இறைமகன் இயேசு கர்த்தர் உன்னை மன்னிப்பாரு. ஆனா அந்த காங்கிரஸ் பிஜேபிக்கு ஓட்டு போடுற பாரு, மன்னிக்கணும். ஸ்ட்ரைட்டா நரகம் தான்.